நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. 2025 குரூப் 4 தேர்வில் பொதுத்தமிழில் 100க்கு 100 பெறுவதற்கு ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஒரு சீரிய முயற்சியாக 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து தினம் ஒரு இயல் வீதம் நம்முடைய டெலகிராம் சேனலில் தேர்வு வச்சுட்டு வரோம். அந்த வகையில் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முழுவதும் நடைபெற்று முடிந்து 7ஆம் வகுப்பு தேர்வு இயல் 1 தேர்வு தொடங்கி நடந்திருக்கு. நேற்று இயல் 2 தேர்வு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு இயல் 1 தேர்வுக்கான விடை குறிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் இந்த தேர்வில் பங்கு பெற்று தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியோடைய டெலகிராம் சேனல் இருக்குது, லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7ஆம் வகுப்பு இயல் 1 ஃபஸ்ட்டு கொஸ்டின், கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான வினா, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கு தொன்றாற்றிய சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஜி.யு. போப், கால்டுவெல், யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர், இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் அதில் வருவாங்க. ஸோ மறக்காமல் அதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எங்கே சார் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடையன்குடி அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்திருப்பார். சரிங்களா? மறைந்த இடம் தான் கொடைக்கானல். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடையன்குடி, மறைந்த இடம் கொடைக்கானல். இரண்டாவது கேள்வி, திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர் யார் சார் அப்படின்னா கால்டுவெல். சரிங்களா? திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர் கால்டுவெல். அதே மாதிரி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் 1856. சரியா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் 1856 கால்டுவெல் அவர்களால் வெளியிடப்படுகிறது. இந்த நூலினுடைய ஆசிரியர் கால்டுவெல். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் பார்த்து கடந்து போயிட வேண்டாம். அதற்கான விடையை கண்டுபிடித்து கமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. சரியா? ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட போன வீடியோவில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன். பட்டு பார்த்து யாருமே இன்னும் அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணலை. ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை தேர்வில் அந்த வினா கூட வரலாம். சரியா? நான் கண்டுபிடிங்கன்னு சொல்கிற கொஸ்டின் கூட கண்டிப்பாக தேர்வில் வரலாம். ஸோ அதுக்காக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி. இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை கால்டுவெல் எந்த மொழியில் எழுதுகிறார்? சரியா? ஸோ இதான் உங்களுக்கான கேள்வி. மறக்காமல் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ அதுக்கடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். கால்டுவெல் தமிழகத்தில் மறைந்த ஊர் இப்போ தான் சொன்னோம், கொடைக்கானல். சரியா? இடையன்குடியில் வாழுறாரு, கொடைக்கானலில் மறைகிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ரைட். ஸோ அதுக்கடுத்து ஆத்தூர் என்பதனுடைய மறு பெயர் என்ன சார்னா ஆற்றூர். ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் ஆற்றூர் என அழைக்கப்பட்டு அதுதான் பின்னாடி ஆத்தூர் அப்படின்னு மாறுது. ஸோ நமக்கு பள்ளிக்கூடத்தில் பள்ளி புத்தகத்தில் ஊரும் பேரும் அப்படின்னு சொல்லி நாடும் நகரமும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதில் தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைட். 6வது கேள்வி பாருங்கள். நீதி உயர்மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாட்டு ஒன்று புத்தக மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. இயல் 1 மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை கொஞ்சம் மறக்காமல் படிச்சுக்கோங்க. சரியா? வைரமுடைய நெஞ்சு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், உயர் தாழ்ச்சி சொல்லல் பாவம், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் வரி பாரதியாருடைய பாட்டு. அதில் தான் இந்த பாட்டு இருக்கும். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு பாடியவர் ஆப்ஷன் சி, பாரதியார். சரிங்களா? ரைட். 7வது கேள்வி, ஆயுதம் எந்த எழுத்து வகையை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் சார்பெழுத்து. அப்போ சார்பெழுத்துக்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதே ஃபஸ்ட்டு உயிர்மெய் அப்படின்னு சொல்லுவீங்க, 2வது ஆயுதம். ஓகேவா? 2வது ஆயுதம். ஸோ ஆயுத எழுத்து அப்படிங்கிறது சார்பெழுத்து வகையை சார்ந்தது. ரைட். ஸோ 8வது கேள்வி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் 10 வகை. உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும்.
அதுக்கடுத்து 9வது கேள்வி, முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 216. சரியா? முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை கவனிங்க. முதல் எழுத்துக்கள் 30, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18மான 30 எழுத்துக்கள் மொழிக்கு முதன்மையாக இருக்கின்ற காரணத்தினால அதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 30. ஓகேவா? அதுக்கடுத்தது கல்வெட்டுகளில் மதுரை அப்படிங்கிறது டேஷ் என காணப்படுகிறது. ஓகேவா? ஸோ கல்வெட்டுகளில் மதுரை டேஷ் என காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால் மதிரை என காணப்படும். ஓகேவா? ஸோ கல்வெட்டுகளில் மதுரை அப்படிங்கிறது மதிரை என்று காணப்படும். ஸோ 10வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 11வது கேள்வி, கடற்கரையை ஒட்டிய பேரூர் அப்படிங்கிறது பட்டினம் அப்படின்னும் சிற்றூர் பாக்கம் அப்படின்னும் அழைக்கப்படும். கடற்கரையை ஒட்டிய பேரூர் பட்டினம் அப்படின்னும் சிற்றூர் பாக்கம் எனவும் அழைக்கப்படும். 12வது கேள்வி, புளிய மரங்கள் நிறைந்த ஊர்களை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னா புளியங்குடி, புளியம்பட்டி, புளியஞ்சோலை அப்படின்னு அழைப்பார்கள். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா அனைத்தும் அப்படிங்கிறதா சரியான பதில். 13வது கேள்வி, மீனவர்கள் வாழக்கூடிய இடம் குப்பம். ஓகேவா? மீனவர்கள் வாழும் இடம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னால் குப்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் பட்டி. சரிங்களா? ஆடு மாடுகள் அடைக்கப்படக்கூடிய இடத்துக்கு பேர் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 15வது கேள்வி, மலையை குறிக்கக்கூடிய வட சொல் என்ன சார் அப்படின்னா கிரி. ஓகேவா? கிரிவலம் வரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ கிரிவலம் அப்படிங்கிறதே வடமொழி சொல் தான். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையை குறிக்கக்கூடிய வட சொல்லுக்கு பேர் கிரி. 16 கேள்வி, நாயக்கர்கள் தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டு வந்தனர். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நாயக்கர்கள் தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டு வந்தனர். ஓகேவா? அதுக்கடுத்து 17வது கேள்வி, உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ்மொழி. உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது எது அப்படின்னு சொன்னால் தமிழ்மொழி. 18வது கேள்வி பாருங்க, தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் அதிகம். சரியா? இடுகுறி பெயர்கள். ஓகே, சாரி 18வது கேள்வி, தமிழில் காரண பெயர்கள் தான் மிகவும் அதிகம். ஏன்னா காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர்கள் தானே காரண பெயர். ஸோ தமிழ் மொழியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காரண பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும். வடமொழியில் தான் இடுகுறி பெயர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். 19வது கேள்வி, உலகின் மிக பழமையான நிலப்பகுதி அப்படின்னு சொன்னால் குமரிக்கண்டம். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம். அதில் தோன்றிய மாந்தன் தான் தமிழன் அப்படின்னு சொல்லி பாடத்தினுடைய அறிமுக பகுதியிலேயே இருக்கும். சரிங்களா? குமரிக்கண்டத்தில் தோன்றியவன் தான் முதல் மாந்தன், அவன் தான் தமிழன் அப்படின்னு சொல்லி முதல் பத்திரத்தில் இருக்கும். ரைட். ஸோ 20வது கேள்வி பாருங்கள், அம்மை அப்பன் என்னும் சொல் எந்த நாட்டில் வழங்கப்படும் அப்படின்னா நாஞ்சில் நாடு. அம்மை அப்பன் என்பது எல்லாமே நாஞ்சில் நாட்டு சொற்கள். ஸோ நாஞ்சில் நாடு அப்படின்னா இந்த கன்னியாகுமரி சைடு. ஓகேவா? கன்னியாகுமரி சைடில் இருக்கக்கூடியது தான் நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 21வது கேள்வி பாருங்கள், எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென் மொழியாகிய தமிழ் ஒன்றே அப்படின்னு சொன்னது யார் சார் அப்படின்னா வள்ளலார். நல்லா கவனிங்க. இந்த வரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கால்டுவெல் பாடத்தில் இருக்கும். சரியா? கால்டுவெல்லுடைய பாடத்தில் இருக்கும். ஆனால் இதை சொன்னது யார் சார் அப்படின்னா வள்ளலார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருப்பார். 22வது கேள்வி பாருங்கள், ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொழ விளங்கி அப்படிங்கிறது தண்டியலங்கார பாடல். சரிங்களா? ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞான திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனையாழி தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி தண்டியலங்கார பாட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? 23வது கேள்வி, தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் க்ரௌல். தமிழோ என்னை இழுத்தது ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ரெண்டுமே அவர் தான் சொல்லியிருப்பார். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழோ என்னை இழுத்தது, ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. தமிழ்மொழி அழகான வேலைப்பாடு அமைந்த சித்திரத்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? யார் சொன்னது அப்படின்னா டாக்டர் க்ரௌல் சொல்லியிருப்பார்.
24வது கேள்வி, திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஓகேவா? திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து 25வது கேள்வி, திருவிக இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போ பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலில் இது கொஸ்டின் கொஞ்சம் தப்பு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 44 தலைப்புகளில் 440 பாடல்கள் இருக்கும் புதுமை வேட்டல் அப்படிங்கிற இந்த நூலில். சரிட்டா? ஸோ இதுதான் 7ஆம் வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய அந்த 25 வினாக்களுக்கான விடைகள். ஸோ மறக்காமல் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேர்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.